அப்பொழுது சேர்மேன் சீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த விக்ரம் நேராக லம்போவை நோக்கி வந்து அவன் முதுகின் சட்டை காலரை பிடித்து இழுக்க, இப்பொழுது பின்னால் திரும்பிய லம்போ விக்ரமை தாக்குவதற்கு தயாரானான். அங்கு நடப்பதை பார்த்த மனோகர் குரூப் ஷேர் ஹோல்டர்ஸ் அனைவரும் ஒரு சினிமா காட்சியின் மிகவும் பரபரப்பான கடைசி கட்டத்தை சீட்டின் நுனியில் அமர்ந்து கொண்டு பார்ப்பது போல் தங்கள் நகத்தை கடித்து கொண்டு பார்க்க ஆரம்பித்தனர். லம்போவின் திறமை என்ன என்பதை அவனது 2 அடியின் மூலமாக உணர்ந்தவர்கள் அவன் கையில் விக்ரமின் நிலை என்ன ஆகும் என்பதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தனர். அவனை திரும்பி பார்த்து நின்ற லம்போ அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட முன்னோக்கி வந்தான். ஆனால் அவன் கையை மடக்கி பிடித்த விக்ரம் அவன் அடிவயிற்றில் குத்த 2 அடி பின்னே சென்று லம்போ தன்னை சுதாரித்து நின்றான். அவனது கோப பார்வை அங்கிருந்த அனைவரையுமே பயமுறுத்தியது. லம்போ விக்ரமை சந்தேகத்துடன் பார்த்தான். விக்ரம் பார்ப்பதற்கு மெலிந்து மிகவும் பலவீனமானவனாக தெரிகிறான். அப்படிப்பட்டவன் தன்னை எப்படி இந்த அளவிற்கு இத்தனை பலத்துடன் அடிக்க முடியும் என்று லம்போ அதை நினைத்து ஷாக் ஆகிறான். அவன் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளும் முன்னே விக்ரம் லம்போவின் காலை தன் காலால் உதைத்தான். அவ்வளவுதான், பலத்த சத்தம் எழும்பி கால் உடைந்தது. மீண்டும் விக்ரம் அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து குத்தினான். லூசிஃபரையும் அவனது பிரதர்ஸையும் அடித்து நொறுக்கி இத்தனை நேரம் அவர்கள் முன் ஹீரோவாக இருந்த லம்போவின் நாவில் உள்ள எச்சில் வறண்டு தொண்டை குழி காய்ந்து பயத்தில் உடலெல்லாம் நடுங்கியவாறு தரையில் சுருண்டு விழுகிறான். லம்போ, உண்மையாவே உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, பட் என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு டேலண்ட் இல்லை. ஐ எம் சோ சாரி என்று விக்ரம் மிகவும் கூலாக சொன்னான். விக்ரமிடம் இருந்து இத்தனை பலத்தை எதிர்பாராத லம்போ அவனிடம் மூச்சு வாங்கியவாறு தனது காலை பிடித்து கொண்டு, உனக்கு எங்கிருந்து இந்த அளவுக்கு சக்தி வந்துச்சு? என்னை எப்படி உன்னால் அடிக்க முடிஞ்சது? இது வரைக்கும் என்ன துணிஞ்சு அடிச்சு ஒரு ஆள் கூட நான் பார்த்ததே இல்லை. நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்று மூச்சு வாங்கியவாறே சொல்லிக்கொண்டே மெதுவாக எழுந்து நிற்க முயற்சி செய்தான். அந்த சமயம் விக்ரம் அவன் முதுகில் ஓங்கி குத்த எழுந்து கொண்டிருந்தவன் மீண்டும் தரையில் விழுந்தான். நான் யாரு என்ன ஏதுன்னு உன்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அதனால நீ இருக்கிற இந்த இடத்திலேயே இருந்தனா உன்னோட உயிருக்கு நல்லது என்று அவனுக்கு பலமான வார்னிங் ஒன்றை கொடுத்தவன் அவனது நெஞ்சில் ஓங்கி குத்த பின்னோக்கி பறந்து சுவற்றில் அடித்து கீழே விழுந்தான் லம்போ. விக்ரமின் இந்த வார்த்தைகளும் அவனது அடியும் லம்போவை அடுத்து வார்த்தை பேச விடாமல் பயமுறுத்தியது. அவனது திறமை பலம் லம்போவின் பல வருட அனுபவத்தை மிதித்து போட்டது. இது போன்ற ஒரு சக்தி உள்ள ஒரு நபர் இதுவரை தனது வாழ்நாளில் வந்ததே கிடையாது. ஆனால் இன்று அது எல்லாம் விக்ரமால் தூள் தூளாக உடைந்து நொறுங்கி போனது. அப்பொழுது டேனி விக்ரமை பார்த்து மிகவும் பயந்து போகிறார். அவனிடம் குரலை உயர்த்தி பேசும் அளவுக்கு கூட துணிச்சல் இல்லை. தற்போதைய சூழ்நிலை அவனை மிகவும் பாதித்தது. காரணம், டேனி இத்தனை நேரம் அனைத்தையுமே கண்ணிமைக்காது பார்த்து கொண்டுதானே இருந்தான். அதன் மூலம் தன் மனதிற்குள் இருந்த துளி அளவு நம்பிக்கையும் காணாமல் போய்விட்டது. உடனே அவன் அங்கிருந்து வெளியே செல்ல முயற்சிக்கும் சமயம் லம்போவை அடித்து கொண்டிருந்த விக்ரம் அவனை விட்டுவிட்டு இப்பொழுது வேகமாக டேனியை நெருங்கி அவனது சட்டை காலரை பிடித்து இழுத்தவாறு, மிஸ்டர், எங்க ஓட பார்க்குறீங்க? உங்களுக்காக தானே இங்கே எத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேம் ரூல்ஸில் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா நல்லது, இல்லாட்டி சேதாரம் ரொம்ப பெருசாக இருக்கும் என்று சொன்னவன் டேனியை மேஜியின் முன்பு இழுத்து வந்து நிறுத்தினான். இங்க பாரு விக்ரம், நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரியாம மோதிட்டு இருக்க. இதனால நீ பின்னாடி சந்திக்க போற பிரச்சனை ரொம்ப ஆபத்தானது என்று தனது வார்த்தைகளாலேயே பயமுறுத்தி இங்கிருந்து தப்பிக்க கடைசியாக முயற்சி செய்து பார்த்தான் டேனி. ஆனால் அவனது பயம் கலந்த இந்த மிரட்டலான பேச்சு ஏனோ விக்ரமிற்கும் ராக்கெட் ராஜாவிற்கும் சிரிப்பை தான் வர வைத்தது. உன்னோட பேச்சு கேட்கவே நல்லா இருக்கு. நானும் ரொம்ப நேரமா போரிங்கா சண்டை போயிட்டு இருக்குன்னு யோசிச்சேன். ஆனா நீ இவ்வளோ நடந்தும் இவ்வளோ துணிச்சலா பேசுற பாத்தியா? எனக்கு நிஜமாவே சிரிப்பு தான் வருது. உன் கண்ணு முன்னாடியே உன் ஆள் அடி வாங்கினதை பார்த்தோம். நீ என்னை இவ்வளவு துணிச்சலா மிரட்டுறல உன்னெல்லாம் என்று இத்தனை நேரம் சிரித்தவாறு பேசியவன் திடீரென தனது முகத்தை கோபமாக மாற்றி அவனது தொண்டையை இறுக்கி பிடித்து மேலே தூக்கினான் விக்ரம்.
அவன் பிடித்திருந்த பிடிக்கு மூச்சு விட கூட கடினமாக இருந்தது. தற்போது விக்ரமுடன் போட்டி போடும் நம்பிக்கையை முற்றிலுமாக கைவிட்டு விட்டான் டேனி. விக்ரமின் சக்தி கற்பனைக்கு எட்டாதது என்பதை அவன் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டான். லம்போவை விக்ரம் வீழ்த்தியது பெரும் அதிர்ச்சி அளித்தது. இருந்தாலும் கடைசியாக ஒரு முறை முயற்சி செய்து அவனை மிரட்டி பார்க்கலாம் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் அவனை மிரட்டினான். ஆனால் விளைவு இப்பொழுது அவன் விக்ரமின் கைகளில் நசுங்கிக் கொண்டிருக்கிறான். இல்ல, ப்ளீஸ் என்னை விட்டு, என்னை ஒன்றும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்று மூச்சு விட முடியாமல் வார்த்தைகள் வாயில் இருந்து வெளியே வர தவித்தவாறு திக்கி திணறி பேசினான் டேனி. உங்ககிட்ட இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒழுங்கு மரியாதையா நீ என்கிட்ட சரண்டர் ஆயிடு. இல்லை, நிஜமாவே சொல்றேன், உன்னை இங்கிருந்து உயிரோட அனுப்பவே மாட்டேன். நான் என்ன சொல்றனோ அதை தான் பண்ணுவேன் என்று சொன்னவன் அவனது தொண்டை குழியை மீண்டும் அழுத்தி பிடிக்க இப்பொழுது டேனியின் நிலைமையோ வாழ்வா சாவா என்பதை போல் ஆகிவிட்டது. இதற்கு முன்பு பேசிய வார்த்தைகள் கூட இப்பொழுது பேச முடியாத அளவிற்கு விக்ரம் அவன் தொண்டை குழியை இறுக்கி பிடித்தான். கேட்கிறேன் என்பதை போல் அவன் கழுத்தை ஆட்டி சைகை மட்டும் சொன்னவன் தன் இரு கைகளை கூப்பி அவனை கீழே விடும்படி சொன்னான். இப்ப பேசலாம் என்று சொல்லி சிரித்தவாறு அவனை கீழே இறக்கினான் விக்ரம். அப்பாடா, உயிர் புழைச்சோம் என்பது போல் நிம்மதி பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டான் டேனி. என்ன விக்ரம், நான் கேட்டதுமே என்னை கீழே இறக்கி விட்டுட்ட? நான் உன்னை பழி வாங்குவேன்னு உனக்கு பயமா இல்லையா? இல்லை சான்ஸ் கிடைச்சா நான் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவேன்னு உனக்கு தோணலையா என்று சந்தேகத்துடன் விக்ரமிடம் கேட்டான் டேனி. யாரு நீ என்ன திரும்பி பழி வாங்குவியா என்று சிரித்து கொண்டே நக்கலாக கேட்ட விக்ரம் தொடர்ந்து, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன்னோட தலையெழுத்து என் கையில தான். நீ லத்தீன் குரூப்ல எந்த ஒரு மூல முடுக்குல போய் ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை தேடி வந்து நான் கொன்றுவேன் என்று மிகவும் கடுமையாக சொன்னான். விக்ரமின் வார்த்தைகளை கேட்ட டேனி ஏதோ ஒரு அதிசயத்தை பார்த்தது போல் அவனை பார்த்தான். விக்ரமின் சக்தி எல்லையற்றது என்பதை உடனே புரிந்து கொண்டான். குறிப்பாக விக்ரமின் நம்பிக்கை. அதை கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் டேனி. விக்ரமை யாராவது புண்படுத்திவிட்டு அவர்கள் எங்கு மறைந்திருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கை வாழவே முடியாது. கண்டிப்பாக அவன் அவற்றை தேடி வந்து நிச்சயம் பழி வாங்கி விடுவான் என்ற ஒரு எண்ணத்தில் வாழ்நாள் முழுவதும் பயந்து கொண்டே ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை டேனி அவனது பார்வையின் மூலமாகவும் அவனது வார்த்தைகள் மூலமாகவும் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டான். அதன் பின் சிறிது நொடி எதையோ மிக தீவிரமாக யோசித்தவன் விக்ரமிடம், விக்ரம், நான் உன்கிட்ட சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உனக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பியா? கண்டிப்பா நான் உனக்கு உண்மையா இருப்பேன் என்று டேனி அவனிடம் தனது நேர்மையான அணுகுமுறையை காட்டினான். அவனது இந்த அணுகுமுறை விக்ரமிற்கு சிரிப்பை தந்தது. அவனை பார்த்து மெல்ல சிரித்தவன் அங்கிருந்த சேரில் அமர்ந்து தனது சிகரெட்டை பற்ற வைத்தான். டேனி அவனின் காலுக்கு அடியில் அமர்ந்து அவனை அன்புடன் பார்த்தான். அந்த காட்சியை பார்ப்பவர்களுக்கு சிவனின் காலடியில் அவன் பக்தன் கண்ணப்பா அமர்ந்திருப்பது போல் தெரிந்தது. உன்னோட இந்த பவர் பார்க்குறப்ப ஏதோ கடவுள்கிட்ட இருந்து டைரக்டா பவர் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிற என்று மிகவும் பயபக்தியுடன் கேட்டான் டேனி. டே போதுண்டா போதும், இந்த மாதிரி ஐஸ் வச்சு பேசி எனக்கு சளி பிடிக்க விட்டுடாத என்று சொன்னவாறு சிரித்தவன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். அதன் பின் தனது சேரில் இருந்து எழுந்தவன், டேனி, நீ என் கூட சேர்மன் ஆபீஸ்க்கு வா என்று சொன்னவன் ராக்கெட் ராஜாவை பார்த்துவிட்டு, ராக்கெட் ராஜா, இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையை சமாளிக்க இந்த லம்போவை எடுத்துக்கோ. சீக்கிரம் லம்போவை நம்ம கண்ட்ரோல் கீழே கொண்டு வா என்று கடுமையாக சொன்னான் விக்ரம். ஓகே விக்ரம் சார், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் என்று மிகவும் உற்சாகமாக கூறினான் ராக்கெட் ராஜா. அவன் மிகவும் தெளிவாக விக்ரமின் எண்ணத்தை புரிந்து கொண்டான். அவனின் இந்த நடவடிக்கை ராக்கெட் ராஜாவை மீண்டும் ஒரு முறை ஆச்சரியப்படுத்தியது. விக்ரம் நினைத்தால் முடியாதது எதுவுமே இல்லை. அவனுடன் இருக்கும் அனைவருமே நிச்சயம் பாதுகாப்பாகத்தான் இருப்பார்கள். இப்படி ஒருவனை பின்தொடர்வது உண்மையிலேயே தனக்கு கிடைத்த ஒரு வரம் என்று நினைத்தான் ராக்கெட் ராஜா. சிறிது நேரம் கழித்து சேர்மேன் ரூமிற்குள் சென்ற விக்ரம் அங்கிருந்த சேர்மேன் சீட்டில் அமர அதற்கு அருகில் இருந்த சேரில் சிரித்த முகத்துடன் அமர்ந்தான் டேனி. ஏதோ ஒரு முதலாளியின் உத்தரவிற்காக தொழிலாளி
காத்திருப்பது போல் இருந்தது டேனியின் முகபாவனை. இது போன்ற ஒரு சூழ்நிலையை அவன் மிகவும் அவமானமாக உணரவே இல்லை. காரணம், விக்ரமின் பலம் கிட்டத்தட்ட அவனுக்கு தெள்ளன் தெளிவாக புரிந்துவிட்டது. அதனால்தான் இவனுக்கு கீழ் இருப்பது மிகப்பெரிய நல்ல விஷயம் என்பதை புரிந்து கொண்டான். விக்ரம் டேனியை பார்த்து, இங்க பாரு டேனி, நான் உங்ககிட்ட சில கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு மட்டும் நீ எனக்கு உண்மையா பதில் சொன்னா போதும், வேற எதுவும் வேணாம் என்று சொன்னான் விக்ரம். விக்ரம் சார், நீங்க என்னை பத்தி இன்னும் முழுசா நம்பாம இருக்கீங்களா? நீங்க என்கிட்ட என்ன கேட்டாலும் அதுக்கு நான் உண்மையா தான் இருக்க போறேன். இப்போ என் மனசுல எந்த ஒரு பகை உணர்வும் இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க என்று மிகவும் பணிவுடன் கேட்டான் டேனி. அவனின் இந்த திடீர் மாற்றத்தை விக்ரம் துளியும் நம்பவே முடியவில்லை. டே விக்ரம், இந்த நூடுல்ஸ் மண்டை படார்னு உன் பக்கம் தாவிட்டான்னு அசால்ட்டா இருந்துடாத. இவனை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு என்று தனக்குத்தானே எச்சரித்து கொண்டவன் அவனிடம், நீங்க எதுக்காக லத்தீன் குரூப்ஸோட பிரான்ச்சை இங்க சென்னையில கொண்டு வந்தீங்க? அது மட்டும் இல்லாம எதுக்காக எல்லா கம்பெனிஸையும் உங்களுக்கு கீழே கொண்டு வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க என்று கேட்டான். எங்களோட நோக்கம் இந்தியா ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறது தான். ஸோ அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண இடம் தான் டெல்லி. அதுதான் எங்கள் டார்கெட். ஆனால் டைரெக்டாக அங்கே போய் எங்கள் பிரான்ச்சை வச்சோம்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதான் நாங்கள் நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ண பிளேஸ் சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி அடுத்தடுத்து நாங்கள் நிறைய பிரான்ச்சஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எங்களோட லிஸ்ட்டு படி நாங்கள் ஒரு இடமா போய் அங்கே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்தையுமே எங்கள் கண்ட்ரோலு கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறமா நாங்கள் டெல்லிக்கு போனோம்னா அங்கே கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற எங்களோட கணிப்பு தான். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை இன்னும் 3 monthsல முடிக்கிறதுக்காக தான் நான் இப்போ சென்னை வந்திருக்கேன் என்று சொன்னான் டேனி. விக்ரம் எதுவும் பேசாமல் அவன் பேசியதையே மிகவும் கவனமாக கவனித்து கொண்டிருந்தான். அவனது வெளிப்பாடுகள், பேச்சுக்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது டேனி பொய் சொல்லவில்லை என்று அவனுக்கு தோன்றியது. இவன் பேசுறத கேட்டா பொய் பேசுற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல பொய் சொல்லிட்டு இவன் என் கையிலிருந்து தப்பிச்சு போக முடியுமா என்று தனக்கு தானே சொல்லி கொண்டவன், இவங்க அங்கிருந்து வந்து நம்மளை அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் நாம ஏன் இதையே அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணக்கூடாது? கண்டிப்பா பண்ணணும். நிச்சயமா இதுக்கு டேனி ஹெல்ப் நமக்கு தேவை என்று விக்ரமின் மூளை ஓரத்தில் ஒரு சிறிய யோசனை தோன்றியது. நீண்ட நேரமாக விக்ரம் ஏதோ ஒரு தீவிர யோசனையில் இருப்பதை உணர்ந்த டேனி அவனிடம், விக்ரம், எனக்கு ரொம்ப டேலண்டான ஒரு ஏஜென்ட் இருக்காரு. ஐ திங்க் அவரால் உங்களுக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். அவன் வார்த்தைகளை கேட்டு சிறிது யோசித்தவன் அவனை அலட்சியப்படுத்தாமல், ஓகே, இப்போ ஹோல் வேர்ல்டுலையும் உங்களுக்கு எந்த லெவலில் பவர்ஃபுல் இருக்குது? ஆசிய பசிபிக் இடங்கள்ல உங்க பவரை எந்த அளவுக்கு உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் என்று கேட்டான் விக்ரம். இந்தியாவை தவிர மற்ற கண்ட்ரீஸ்ல எங்களோட லத்தீன் குரூப்ஸ் தங்களோட ஆதிக்கத்தை நிறைய இடத்துல கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. பட் இந்தியாவை மட்டும்தான் எங்களால் இன்னும் சரியாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல. என்னோட பவரை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பவர் என்கிட்ட இருக்குது. நீ கேட்ட அந்த ஆசிய பசிபிக் அந்த பிளேஸ்ல எங்களுடைய மெயின் பிரான்ச் தீபகற்பத்திலே இருக்குது என்றான் டேனி. எதற்காக இந்த இடத்தை பற்றி விசாரிக்கிறான் என்பது விக்ரமிற்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை. ஒருவேளை அவன் கடல்களின் ராஜாவாக வேண்டும் என்று நினைத்து விட்டானோ என்னவோ. டேனி சொன்னதை கேட்டு சிறிது யோசித்தவன், ஓகே, நீ போகலாம் என்று சொல்லிவிட்டு பிளாக் டீயை எடுத்து குடித்தவாறு டேனி சொன்ன வார்த்தைகளை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது டேனி அங்கிருந்து எழுந்து கிளம்ப போன சமயம், ஒரு நிமிஷம் டேனி, நீங்க இந்த மாதிரி லத்தீன் குரூப்ஸ்ல டாப் 3% ஒரு ஆளுன்னு எனக்கு தெரியும். பட் என்னதான் இருந்தாலும் உங்க குரூப்ஸ் உள்ளேயே கண்டிப்பா உங்களுக்கு அகைன்ஸ்டா சில பேர் இருக்கதான் செய்வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறது யாரு என்று சிரித்துக்கொண்டே ஒரு கேள்வியை கேட்டான். அவன் கேட்ட கேள்வி ஒரு நிமிடத்தில் டேனியை அதிர்ச்சிக்குள்ளாக்கினாலும் அவன் சிறிதும் தயங்காமல், இப்போ லத்தீன் குரூப்ஸ்ல எனக்கு போட்டியா இருக்கிற ஒருத்தன் வீனஸ். அவன் இப்போ அரபிக்கடல் கரையில பெருநகரமான பாம்பே துறைமுக பகுதியில தான் இருக்கான் என்று சொன்னான். துறைமுக பகுதியா என்றவாறு விக்ரம் சிறிது யோசித்தான். பாம்பே சிட்டி பற்றி நன்றாக அறிந்திருந்த விக்ரம் அங்கு லத்தீன் குரூப்ஸிற்கு ஒரு பிரான்ச் இருப்பது என்பதை உணர்ந்து கொண்டான். டேனியை வைத்து ஏதாவது செய்ய முடியும் என்று அவன் மூளை அவனுக்கு உணர்த்த ஆரம்பித்தது. செஸ்போர்டு கேமில் அவனை ஒரு காயாக பயன்படுத்த விரும்பினான். நம்ம ஏதாவது ஒரு வகையில டேனிக்கு ஹெல்ப் பண்ணி அவனை லத்தீன் குரூப்ஸோட மெயின் ஆளா மாத்தினா அதுக்கப்புறம் நம்ம பிளான் படி லத்தீன் குரூப்ஸை நம்ம கண்ட்ரோலுக்கு கீழேயே வந்துடுமே என்று அவனுக்கு மிகப்பெரிய யோசனை ஒன்று அடுத்ததாக தோன்றியது.
அந்த யோசனை தோன்றிய அதே சமயம் அவன் மனதிற்குள் இன்னொரு கேள்வியும் தோன்றியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.